இன்னைக்கு நம்ம தி ஃபவுண்டர் ஆஃப் டயபிலிட்டிஸ் இதோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, லஞ்சானும் வெய்யூசியும் ஒன்றா சேர்ந்து அந்த ஆமை மான்ஸ்டரை கொண்டு இருப்பாங்க. அதுக்கு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து தண்ணிக்குள்ளே தானே ஹீரோ கிடப்பான். நம்ம லஞ்சன் தான் அவனை வெளில தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு தூங்கிறாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ எனக்காக பாட்டு வாசி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு லஞ்சானும் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இப்போ கண்ணை திறந்து பார்த்தா இவன் வீட்டில் இருக்கான். பக்கத்தில் அந்த தங்கச்சி அவங்களும் உட்காந்துருக்காங்க. எப்போ நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் இவன் சொல்கிறா, நீ 3 நாளாக கோமாவில் இருக்க, இப்போ தான் முழிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, சரி லஞ்சானுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். முதல்ல உன் உடம்ப பாடுறா எவ்வளோ காயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ பேசாத, நீ வந்து 5 நாளில் திரும்பி வந்திருக்கணும், ஏன்டா இவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ ஈஸியாக சொல்லிட்ட, நான் இங்கே வந்துட்டு இவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு அங்கே வேற அந்த வழி தான் உடஞ்சி கிடந்துச்சு, அதை உடச்சிட்டு நாங்கள் சரி பண்ணி உள்ளே வரத்துக்கும் அந்த வெண்கிளான் கூட சண்டை போட்டு வரத்துக்குள்ளே எங்களுக்கு போதுன்னு ஆயிட்டு, ஒன்று 7 நாளுக்குள்ளே வெளில கொண்டு வந்த மாதிரி சந்தோஷப்படு அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். அதோட அண்ணன் கேட்டுட்டு இருக்கான், உனக்கு என்ன சாகணும்னு ஆசை, எதுக்குடா அந்த ஆமையை போய் கொல்லறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன்டா கொண்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்கிற, சாகுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா, அதை வந்து எங்களை எப்படி சாப்பிட்ருவோம், அதனால தான் நாங்கள் அதை கொலை பண்ண பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதான் கொண்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் இங்கே கட்டுறாங்க, இந்த வில்லைங்க டீம் இடத்துல அந்த ஆமை ஓட்டை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த வில்ல பையலோட பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்பா உங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல வந்து இந்த மித்த 4 கிளான்ஸும் சேர்ந்துட்டு நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களையும் நான் எதிர்த்து நம்மளோட கிளானுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இந்த ஆமை மான்ஸ்டரை நானே கொன்னப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். எது கேட்டுட்டு ஹீரோ கத்திட்டு இருக்கான், எது அவன் கொண்டானா, லஞ்சாங்களடா கொண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப தான் இவன் அண்ணங்காரன் சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்கிற, இவன் தூக்கிட்டு போயிட்டு இப்போ வந்து அவங்க பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க வெற்றியை முன்னிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இந்த கிளானோட ஹெட் அங்கே வந்துடுறாரு, அதாவது இந்த அண்ணனோட அப்பா வந்துடுறாரு. ஹீரோ வந்து அவர் அங்கிள்னா கூப்பிடுவோம். அவர் வந்துட்டு சொல்கிறாரு, எது லஞ்சன் ஒன்னா, லஞ்சன்ட்ட நான் கேட்டப்ப நீ தான் கொண்டேன்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இதான் ஹீரோ சொல்கிறான். அப்படி சொல்ல முடியாது, நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்த்தோம், ஆனால் அதை கொண்டது என்னமோ லஞ்சன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, லஞ்சான் கூட இருக்கவே முடியலப்பா என்னாலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அண்ணன் சொல்கிறான், உனக்கு தேவைதான்டா, நீ தானே முந்திக்கிட்டு போன, கூப்பிட்டதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கோவப்பட்டு பேச, அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இது மாதிரிலாம் பேசக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் விடக்கூடாது, அப்படி நீ புரியாமல் இப்படிலாம் பேசுனேன்னு வையேன், நம்மளோட கிளானோட மோட்டோ வந்து உனக்கு இன்னும் புரியலைன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பா வந்து இந்த அண்ணன் மேலே கோவப்படுறாரு. உடனே எங்கள் அம்மா வந்துடுறாங்க. ஆமாம் அவனுக்கு புரியாது, ஆனால் வெய்யூசிக்கு நல்லா புரியும்ல, அப்புறம் என்ன, அவன் நடக்காத விஷயத்தெல்லாம் நடத்தி காட்டுறான் அப்படி தானே இவன், ஆனால் இவன் இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம கிளானுக்கே பெரிய பிரச்சனை வரப்போகுது, அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இவர் கேட்குறாரு, நீ ஏன் இங்கே இப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, நானும் இந்த கிளானுக்கு ஒரு லீடர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனை பிடிச்சி இழுத்து காட்டிட்டு இருக்காங்க. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, உங்களோட ரத்தம் உங்களோட சத்து தான், எனக்கு பிறந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக இவனையும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வெளிலலாம் எப்படிமா பேசிக்கிறாங்க ரூமர்ஸ் எல்லாம், இந்த வெய்யூசி வந்து ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிறக்கல உங்களுக்கு பிறந்ததா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கும் வந்து கத்திடுறாரு, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க பட்டு கோவத்தில் கத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அண்ணனும் அப்படியே சோகமாக நடந்து போக, நம்ம வெய்யூசி தான் வந்து அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு கேட்காம போக வெய்யூசி கையை பிடிச்சி நிப்பாட்டி பேச ஆரம்பிக்கிறான். இது மாதிரி கேட்குற ரூமர்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்காது, அதெல்லாம் உங்கள் மனசை கொழுப்பாக தான் செய்யும், அது எதுவுமே உண்மை கிடையாது, உங்கள் அப்பா வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்து ஏன்னா நீ அவரோட பையன், நீ தான் வந்து அடுத்து இந்த கிளானோட லீடர் ஆக போகிற, நான் வந்து வேற ஒருத்தரோட பையன் அப்படி தான் இருப்பாங்க, ஏன்னா அப்படி தானே இருப்போம், வேற ஒரு பிள்ளைங்கள்ட்ட வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்களே, தான் பிள்ளை கரெக்டாக இருக்கணும்னு தானே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அண்ணன் வந்து சொல்கிறான், அவர் ஒன்றும் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இல்லை, அவருக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காது, அதனால என்னையும் பிடிக்காது, அவர் எப்போதுமே என்னை வெறுக்கிறாரு, அதோட இந்த கிளானுக்கு வந்து லீடர் ஆகிற தகுதியும் எனக்கு கிடையாது, இந்த கிளானோட மோட்டோ பற்றி கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல, நான் ஒன்றும் ஒன்றை மாதிரியோ இல்லை லஞ்சான மாதிரியோ அந்த கொடூரமான மான்ஸ்டரை கூட நான் கொல்லலையே, இத்தனை நாள் வந்து நடந்து வந்து அதுலேயே நான் டயர்ட் ஆகிட்டேன் பாரு, நான் எவ்வளோ இதாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, யாரும் சொன்னது நீ வந்து இந்த கிளானுக்கு லீடர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு, நீ தான் இந்த கிளானோட அடுத்த ஜெனரேஷனு, நீ தான் வந்து லீடர் ஆகணும், நான் இப்போ சொல்கிறேன், நீ தான் வந்து இந்த கிளானோட அடுத்த லீடர், நீ லீடர் இல்லைன்னு யார் சொன்னாலும் நான் உங்களை மூஞ்சிலேயே குத்துவேண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொன்னானே அண்ணனுக்கு சிரிப்பு வந்துருது. அப்படியே இங்கே வில்லனோட இடத்த தான் கட்டுறாங்க. இந்த வில்லன் வந்து அவன் பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், அங்கே இப்படி பிரச்சனை நடந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா, நீ என்ன தப்பு பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப என்ன சொல்கிறான்னா இவன், இது மாதிரி நீ வந்து ஒருத்தரை கொல்லணும்னு நினச்சேன்னா கொண்டுடணும், அப்போ தான் அவங்களுக்கு பயம் இருக்கும், நீ கொஞ்சம் லூஸ் விட்டேன்னு வை, இப்படி தான் அவங்க உன்னை திருப்பி கடிச்சு வச்சுருவாங்க, அதனால தான் அங்கே உனக்கு இப்போ இப்படி பிரச்சனையெல்லாம் வந்ததே, அதனால நான் இப்போ என்ன பண்ணுறது அப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க கேட்குறது பார்க்குறது அவங்களோட எலும்பு நாடி நரம்பு எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னானே இவன் சொல்கிறான். அப்புறம்னா ஒரு சூப்பர்வைசர் மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஆமாம் அப்படி தான் இப்போ நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவங்க ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், யார் ஏற்றுக்கலையோ எல்லாருமே கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
அடுத்து இங்கே கட்டுறாங்க. இங்கே பார்த்தா இன்னும் அந்த லீடருக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை முடியவே இல்லை போல். அந்த அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன், பார்க்கவே பார்க்காதீங்க என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அங்கேருந்து எங்கேயோ வேலை விஷயமா வெளில போயிட்டுருக்காரு கப்பலில். அடுத்து இங்கே நம்ம வேவுஷியையும் அவங்க அண்ணனையும் தான் கட்டுறாங்க. அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எது அந்த வெண்கிளான் இங்கே வந்திருக்காங்களா, அப்பா வேற இப்போ இல்லையே, அதான் லீடர் வெளில போயிட்டாரல, சரி நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வேவுஷியும் இவனும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த மெய்டு பொண்ணை தான் அமைச்சு வச்சிருக்கான் அந்த வெள்ளை பையன். இப்போ தான் இந்த கிளானோட ஹெட் வெளில போயிருக்காங்களே, அதனால அந்த அம்மா தான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவ சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி இந்த கிளானை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க இவங்களோட கொடியில் வந்து அம்பு விட்டுட்டாங்களாம். இப்படி இவங்க அம்பு விட்டது இவங்களோட கிளானே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே, அப்படி பண்ணியிருக்கான், அதுக்கு வந்து பனிஷ் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஏதோ வரி விதிச்சிருக்காங்க போல. அதை தாண்டி ஹீரோவும் அண்ணன் கேட்டுட்டு இருக்கான், எப்படி உங்களுக்கு தெரியும் அவன் தான் சொல்லிட்டு, நீங்கள் வந்து பொய்யா அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அம்மா வந்து அமைதியாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட அந்த மெய்டு என்ன சொல்கிறான்னா, நான் அதுக்காக மட்டும் வரல, இன்னொருத்தரையும் பனிஷ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், இது மாதிரி என்னோட அந்த வென் கிளானுக்கும் எங்களோட யங் மாஸ்டருக்கும் சார்பாக அவனை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேவுசியை தான் கட்டுறான். இவனால தான் அந்த மவுண்டனில் வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சுது, இவனால தான் எங்களுக்கு எல்லாமே ஃபெயிலியராக முடிஞ்சுது, அதனால இவனை வந்து பனிஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதோட நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போலையே, இது மாதிரி வேவுஷி வந்து இந்த லீடரோட அஃபேரால் பிறந்தவன் தான் போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மேடு சொன்னோடனே வேவுஷிக்கும் வந்து அவளை அடிக்கிறதுக்கு ஓடுறான். பார்த்தா அந்த அம்மா சாட்டையை எடுத்து வேவுஷியை ஒரு அடி அடிச்சு விட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் தான் முன்னையே சொன்னேன்னே, ஒன்னால தான் இந்த கிளானுக்கு வந்து பெரிய பிரச்சனையே வரும்னு சொல்லிட்டு பாரு, அதே மாதிரி வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவனை அடின்னு அந்த சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க. அதில் வேற முன்னாடி தெரிக்குது, அண்ணன் கத்திக்கிட்டு இருக்கா, நிப்பாட்டுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவே மாட்டுறாங்க, அடின்னு நல்லா அடிச்சு போட்டுறாங்க. அப்போ இந்த மேடு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அண்ணன் கேட்டுட்டு இருக்கா, இன்னும் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த மேடு பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, எங்களோட லீடர் வந்து ரொம்ப இறக்க குணம் உள்ளவர், அவர் வந்து இவங்களோட கையை மட்டும் வெட்டி எடுத்துட்டு வந்தா போதுன்னு சொன்னாரு, அப்பதான் வந்து தண்டனை கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொன்னோன்னே நம்மளோட அண்ணன் வந்து அலவ ஆரம்பிக்கிறான், அம்மா அப்பெல்லாம் பண்ணிடாதீங்கம்மா, அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, வாய மூடுறா, அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு, என்ன கொலை பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெய்வுசியே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போச்சு கையை வெட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கப்பதான் இந்த மேடு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா, நீங்க இப்படி எங்களோட ஆர்டர்லாம் கேட்டு நடக்கிறத பார்த்தா இங்கே ஒரு சூப்பர்வைசர் ஆஃபீஸே நியமிச்சிடலாமே, அதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கும் இவங்களை வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸ் வந்து நியமிக்க போகிறாங்களாம். அதனால உங்கள் சிட்டி ஒத்துப்பாங்களோ என்னமோன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ நேர்மையாக எங்களுக்கு இருக்கீங்க, அதனால இந்த இடத்தையே இந்த சிட்டிக்கோட சூப்பர்வைசர் ஆஃபீஸாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொன்னோன்னே இந்த அம்மாவுக்கும் வந்து பல்லாருன்னு அவளுக்கு ஒரு அறை விட்டுறாங்க. அவள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, அதோட நிறுத்தாமல் திருப்பி இன்னொரு அறையும் விட்டுறாங்க. விட்டுட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ துமுறு இருந்தால் எங்கள்கிட்டே வந்து இப்படி பேசியிருப்பா, அதோட என் கிளானில் இருக்க ஒருத்தரையே பனிஷ் பண்ண சொல்கிற, என்கிட்டே வந்து எனக்கு என்ன தகுதி, எனக்கு என்ன பதவி இருக்குல்ல, நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கியா, பதவியை பற்றி தகுதியை பற்றி பேசணும்னா நான் சொல்கிறேன், இங்கே நான் தான் மேன்மையானவ, நீ வந்து கீழ்த்தனமானவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.